கொஞ்சம் சவுண்டா கூட்டுங்க. மாவட்டத்தின் முன்னணி வீரர்கள் ஒன்றிணைந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற பந்து போட்டியானது தற்போது ஆரம்பமாக இருக்கின்றது. போட்டியின் முதல் பந்து இப்போது வீசப்படுகின்றது. அடித்தாடப்பட்ட பந்து, ஆனால் அங்கு ஓட்டம் பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நான் எந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டேன். கிரிக்கெட் கிரவுண்டுக்கு நாக்கை கடித்துக் கொண்டு அடிக்கப்பட்ட பந்து அது எல்லைக்கோட்டை தாண்டி வெளியே சென்று விட்டது. துடுப்பாட்ட வீரர் கடும் புழுகத்தில் உள்ளார். 2 உங்களுக்கு மொத்தமாக 6 ரன்கள் வழங்கப்படுகின்றது. 6 ஓட்டங்களை தொடர்ந்து பந்து வீசப்படுகின்றது. அது ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு. இங்கே அனைவரும் மைதானத்துக்கு வெளியே நின்று போட்டியை ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள் விழா குழுவினர்கள். இதோ அடுத்த பந்து வீசப்படுகின்றது. பொறுங்க, மைதானத்துக்கு குறுக்காக வெள்ளை நாய் ஒன்று வந்துள்ளது. நான் சொன்னான் பார்வையாளர் எல்லாரையும் வெளியில நிக்க சொல்லி. ஆக்களை பார்த்து விளையாடுங்கோ, விளங்குதே. அந்த வெள்ளை நாய் வெளியே சென்றதை தொடர்ந்து அடுத்த பந்து வீசப்படுகின்றது. இல்லை, துடுப்பாட்ட வீரர் மனதில் ஏதோ குழப்பம். அடிச்சு மூஞ்சிய பிச்சு விடுறேன் பேரா, அடிச்ச பேர் குழப்பம் தீர்க்கப்பட்டது. சரி, அடுத்த பந்தை வீசுவதற்காக வீரர் தயாராகின்றார். பந்து வீசப்படுகின்றது. ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து அந்த வெள்ளை நாயை பதம் பார்த்தது. பலிதாங்க முடியாத அந்த வெள்ள நாய் ஆத்திரமடைந்து ஆட்ட நாயகனை நோக்கி செல்கின்றது. மைதானத்துக்குள் குழப்பம். சொன்னாலே படா விளையாட சொல்லி இங்கே ஒரு வாக்குவாதம். படாம அடிக்கிற 7 பண்ண நீ என்ன போல் அவுட் ஆகும் போட. ஐயோ, அந்த வரி கொண்ட வெள்ளை நாய் வேகமாக என்னை நோக்கி வருகின்றது. அது வெள்ளை நாய் அல்ல, எங்களுடைய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நர்ஸ். போலதா இப்போது சினம் கொண்ட நர்ஸ் அவர்கள் பந்தை வீசுவதற்கு தயாராகின்றார். இப்பொழுது பந்து வீசப்படுகிறது. அங்கே ஒரு ஆட்டமிழப்பு. கடவுளே, போ. சர்வதேச விதிகளின்படி அவுட் ஆகிய நேஸ் அவர்களே தற்போது பேட் பண்ண தயாராகின்றார். எங்கே பந்தை போடுங்கள். போட்டி இப்போது உச்சகட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. பார்ப்போம் எங்களுடைய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நர்ஸ் எத்தனை ரன்களை பெறுகின்றார்கள் என்று. தயாராக இருக்கின்றார். எமது நர்ஸ் அவர்களை பற்றி நாம் சொல்லியே ஆக வேண்டும். அவர் ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர். இதோ அடுத்த பந்தை வீசுகின்றார்கள். இதோ அடிக்கப்பட்ட அந்த பந்து 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கின்றது நர்ஸ் அவர்களுக்கு. வாழ்த்துக்கள் நர்ஸ். அடுத்த பந்து வீசப்படுகின்றது. அது ஒரு மடக்கலடி. இந்த பந்தானது களத்தடுப்பாளரை ஏமாற்றி எல்லைக்கோட்டை தாண்டி, ஏன் மைதானத்தையே தாண்டி வெளியே சென்று கொண்டிருக்கின்றது.